அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஜிடிஆர்பியில் செகண்ட் யூனிட்ல கிளாஸ் ரெப்பிட்டெலியா இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கிளாஸ் ரெப்பிட்டெலியா. ஸோ ரெப்பிட்டெலியா ஆர் த ஃபர்ஸ்ட் வெர்டிபிரேட் விச் பிகம் அடாப்டடு கம்ப்ளீட்லி டெரஸ்டரியல் லைஃப். கம்ப்ளீட்லி டெரஸ்டரியல் லைஃப். தரை வாழிடத்தை முழுமையாக தகவமைத்து கொண்ட முதல் வெர்டிபிரேட் அனிமல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெப்பிடைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றோம். ஸோ ரெப்பிடைல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, அது இஸ் ஏ கிரீப்பிங் அனிமல்ஸ் அப்படின்னு தான் சொல்றோம். ஊர்ந்து செல்லக்கூடிய அனிமல்ஸ். ஸோ இதனுடைய காலகட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஏ மீசோசோயிக் எரா. மீசோசோயிக் பெருங்காலம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரூலிங் பண்ணுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ரூல் பண்ண ஒரு அனிமல்ஸ். ஸோ அந்த மீசோசோயிக் ஏராவை கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்பிடைல்ஸ் அப்படின்னு தான் சொல்றோம். ஊர்வனவற்றின் ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்றோம். கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்பிடைல்ஸ், ஊர்வனவற்றின் ஒரு காலம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து சொல்றோம். Most of the reptiles become is extinct at the end of the Mesozoic era. அதாவது மீசோசோயிக் ஏரா முடியும் போது மோஸ்ட் ஆஃப் த ரெப்பிடைல்ஸ் ஆனது எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சு, அதாவது அழிஞ்சு போயிடுச்சு, மறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஒன்லி ஃபியூ குரூப்ஸ் இஸ் நேம்லி லிசார்ட், ஸ்னேக், ரெப்டைல்ஸ், crocodiles அண்டு சிப்னோண்ட். ஸோ இந்த அனிமல்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு அனிமல்ஸ். நெக்ஸ்ட் ரெப்பிடைல்ஸுடைய எம்ப்ரியோவை ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு எம்ப்ரியானிக் மெமரின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை என்னன்னு சொல்லணும்னா ஆம்னியான் தான் சொல்றோம். ஸோ இந்த மெமரின் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த யார்க்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேமல்ஸுக்கு, பேர்ட்ஸுக்கு, ரெப்பிடைல்ஸுக்கு. ஸோ அடுத்தது பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் இஸ் டுகெதர். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம நினைச்சோன்னு பார்த்தோன்னா ஆம்னியோட்டா அப்படின்னு தான் சொல்றோம். ஆம்னியோட்டா. ஸோ ஃபிஷ்ஷுக்கும் ஆம்பிபியன்ஸுக்கும் அது ஆன் ஆம்னியோட்டா அப்படின்னு தான் சொல்றோம். ஃபிஷ்ஷுக்கும் ஆம்பிபியன்ஸுக்கும் ஆன் ஆம்னியோட்டா. ஏன்னு பார்த்தீங்கன்னா தே டு நாட் பொசஸஸ் ஆம்னியான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னியான் என்ற ஒரு எம்ப்ரியானிக் மெமரின் இருக்காது அப்படின்னு தான் சொல்றோம். நெக்ஸ்ட் ரெப்பிடைல்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் எர்பட்டாலஜி அப்படின்னு தான் சொல்றோம். ரொம்ப முக்கியமானது. அதாவது ரெப்பிடைல்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் எர்பட்டாலஜி அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ ரெப்பிடைல்ஸ் எப்போ சார் ஆரிஜினேட்டட் ஆனது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேலோசோயிக் ஏரால கார்பினிஃபரஸ் பீரியடில் ஆரிஜினேட்டட் ஆனது. ஃப்ரம் எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னா லாப்ரிந்தோடொனன்ட் ஆம்பிபியன்ஸ்லேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜினேட்டட் ஆனதுன்னு சொல்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெப்பிடைல்ஸுடைய ஜென்ரல் கேரக்டர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ரெப்பிடெலியா இஸ் எ கிரீப்பிங் லேண்ட் வெர்டிபிரேட் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதாவது நிலத்தில் வாழ ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு வெர்டிபிரேட். ஸோ தேர் ஆர் ஃபர்ஸ்ட் லேண்ட் வெர்டிபிரேட். முதலில் லேண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வெர்டிபிரேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெப்பிடெலியா தான். ஸோ ரெப்பிடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் எ போய்க்ளோதெர்மிக் அனிமல்ஸ் அல்லது கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் சொல்றாங்க. வெப்ப ரத்த பிராணி என்று தான் சொல்றோம். ஸோ தே இன்க்ளூட் இன் த ஃபைலம் கார்டேட்டா. இது இந்த ரெப்பிடெலியா எந்த ஃபைலத்துக்குள்ள இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்டேட்டா என்ற ஒரு ஃபைலத்துக்குள்ள இன்க்ளூட் ஆயிருக்கு. பிகாஸ் ஏனெனில் த எம்ப்ரியோ இஸ் டெவலப் த நோட்டோகாட். எம்ப்ரியோவானது நோட்டோகாட் டெவலப்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தே கண்டைன் வெர்டிபிரேட் காலம். ஸோ அதனால தே இன்க்ளூட் வெர்டிபிரேட்டா. இது எதுக்குள்ள இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட்டாவுக்குள்ள இன்க்ளூட் ஆயிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா
இது வந்து என்னன்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட்டா அப்படின்னு வந்து சொல்றோம். வெர்டிபிரேட் காலம் கண்டெயின் ஆயிருக்கிறதுனால இது வெர்டிபிரேட்டாக்குள்ள இன்க்ளூட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஃப்த் பாயிண்ட், பிரெயினை இன்க்ளோஸ் பண்ணி கிரானியம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனால இது எதுக்குள்ள இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா கிரானியேட்டாக்குள்ள இன்க்ளூட் ஆயிருக்கு. பிரெயினை இன்க்ளோஸ் பண்ணி கிரானியம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேவா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது கிரானியேட்டாக்குள்ள ஓகே இன்க்ளூட் ஆயிருக்கு. அதே சமயம் ரெபிட்டேலியாவுக்கு ஜா வந்து பார்த்தீங்கன்னா கண்டெயின் ஆயிருக்கு, தாடைகள் இருக்கு. ஸோ தேர் ஆர் இன்க்ளூடட் நாத்தோஸ்டோமேட்டா அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது நாத்தோஸ்டோமேட்டாக்குள்ள இன்க்ளூட் ஆயிருக்கு. அதே சமயம் ரெபிடைல்ஸ் வந்து பார்த்தோன்னா 4 லிம்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்கு, 4 கால்கள் வந்து பார்த்தோன்னா இருக்கிறதுனால இந்த ரெபிட்டேலியாவை டெட்ராபோட்ஸ் அப்படின்னு தான் சொல்றோம். தே டெவலப் ஆம்னியான். ஸோ ஆம்னியான் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுது. அதனால இது வந்து பார்த்தோன்னா ஆம்னியோட்டா அப்படின்னு தான் சொல்றாங்க. அதே சமயம் இந்த ரெபிட்டேலியா வந்து பார்த்தோன்னா யூரிகோ டெலிக் அனிமல்ஸ் ரொம்ப முக்கியமானது. யூரிகோ டெலிஸ் அனிமல்ஸ். அதே சமயம் இது டெரஸ்டரியல் அனிமல்ஸ், தரையில வாழக்கூடிய அனிமல்ஸ். செகண்டரி லைஃப், இரண்டாவது லைஃப் எங்க சார் வாழணும்னு பார்த்தோன்னா அக்வாட்டிக்ல, நீர்ல வந்து பார்த்தோன்னா வாழக்கூடிய ஒரு அனிமல்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போற பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா பாடியை கவர் பண்ணி ஹார்னி ஸ்கேல்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்கு. ஹார்னி ஸ்கேல்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்கு. ஓகே, பாடியை கவர் பண்ணி ஹார்னி ஸ்கேல்ஸ் வந்து பார்த்தோன்னா காணப்படுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அடுத்ததா இந்த 12th பாயிண்ட், த ஸ்கின் இஸ் ட்ரையா வந்து பார்த்தோன்னா இருக்கும். அதே சமயம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சண்ட்டு, ஸ்கின் கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. லிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டா டாக்டைல் டைப் வந்து இப்போ நான் சொல்கிறோம். பெண்டான 5, ஓகே 5 விரல்கள் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும் லிம்ஸில். அதாவது கால்களில் வந்து பார்த்தீங்கன்னா 5 விரல்கள் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படக்கூடியது. ஸோ ஸ்கல்லில் சிங்கிள் மீடியன் ஆக்சிபிட்டல் காண்டிலே ப்ரெசன்ட் ஆயிருக்கு. சிங்கிளான மீடியனான ஆக்சிபெடல் காண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆக்சிபிட்டல் காண்டிலியுடன் இருக்கக்கூடிய ஸ்கல்லுடைய, ஓகே அது ரெபிட்டலியோடைய ஸ்கல்லுன்னு வந்து நான் சொல்கிறோம். ஆக்சிபிட்டல் காண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு 15வது பாயிண்ட்ஸ், மேண்டிபிளில் அது மெனி அது பீசிஸ் அண்ட் ஆர்டிகுலேட் வித் கிரானியம் த்ரூ த கோட்ரேட் போன். ஒரு கோட்ரேட் போன் மூலமாக கிரானியத்துடன் அது ஆர்டிகுலேட் ஆயிருக்கு, சேர்ந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த வெர்டிபிரேட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோசென்டோரோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரூவான ஸ்டெர்னம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஆயிருக்கு. வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கு. ரெஸ்பிரேஷன் எதன் மூலமா வந்து நடைபெறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா லங்ஸின் மூலமாக நடைபெறுகிறது. ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் டிவைடட் இன்டு 2 ஆரிக்கல்ஸ். 2 ஆரிக்கல்ஸ் வந்து இருக்கும். ஒன்று இன்கம்ப்ளீட் டிவைடான வென்ட்ரிகிள்ஸ் வந்து இருக்கு. ஸோ அப்போ ரெபிடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 சேம்பர்ஸ் வந்து காணப்படுது. 3 சேம்பர்ஸ் காணப்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெபிடைல்ஸ் உடைய ஆர்ட் சேம்பர்ஸ். அப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆரிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. லோவரில் வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகிள்ஸ் இருக்கு. ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு செப்டம் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது. அப்பரில் 2 சேம்பர்ஸ் வந்து ஆர்டிக்கல் வந்து இருக்கு. லோவரில் வென்ட்ரிகிள்ஸ் இருக்கு. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டான ஒரு செப்டம் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுகிறது. அடுத்தது 20வது பாயிண்ட், இட் ஹேஸ் 3 பேர்ஸ் ஆஃப் ஆர்டிக் ஆர்ச்சஸ். 3 பேர்ஸ் ஆஃப் ஆர்டிக் ஆர்ச்சஸ் வந்து காணப்படுது. அதுல ரைட் அண்ட் லெஃப்ட் சிஸ்டமேட்டிக் ஆர்ச்சஸ் வந்து கம்ப்ளீட்டா இருக்கும். அதே சமயம் செயல்படக்கூடியது ஃபங்க்ஷனல் சொல்றாங்க. இது வந்து செயல்படும். 3 பேர்ஸ் ஆஃப் ஆர்டிக் ஆர்ச்சஸ் இருக்கு. ரைட் அண்ட் லெஃப்ட் சிஸ்டமேட்டிக் ஆர்ச்சஸ் வந்து கம்ப்ளீட்டா இருக்கும். அதே சமயம் ஃபங்க்ஷனலா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், செயல்படக்கூடியதுன்னு சொல்றாங்க.
ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்பிட்டலியாவுடைய கம்ப்ளீட் ரைட் அண்ட் லெஃப்ட் சிஸ்டமேட்டிக் ஆர்ச்சஸ். இது வந்து இப்போ லைட்டு சிஸ்டமேட்டிக் ஆர்ச்சஸ் இருக்கு. இது அதாவது லெஃப்ட் சிஸ்டமேட்டிக் ஆர்ச்சஸ். இது வந்து ரைட்டு சிஸ்டமேட்டிக் ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது. லெஃப்ட் சிஸ்டமிக் ஆர்க்கு, ரைட்டு சிஸ்டமேட்டிக் ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது ரெட் பிளட் செல்ஸ். ரத்த சிவப்பணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியேட்டடா இருக்கும். உட்கருக்கள் வந்து காணப்படுது. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ரெட் பிளட் செல்ஸுக்குள்ள ஓகே உட்கருக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா காணப்படுது. உட்கருக்கள் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது 22வது பாயிண்ட், கிட்னி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாநெப்ரிக் டைப். மெட்டாநெப்ரிக் டைப்பான கிட்னி வந்து இருக்கு. 12 பேர்ஸ் ஆஃப் கிரானியல் நர்வ்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. 12 பேர்ஸ் ஆஃப் கிரானியல் நர்வ்ஸ் வந்து இருக்கு. ரெப்பிட்டலியாவுக்கு 12 பேர்ஸ் ஆஃப் கிரானியல் நர்வ்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கு. அதே சமயம் ரெப்பிடைல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரியல் லைன் சென்ஸ் ஆர்கன் ஆப்சண்ட்டு. லேட்ரியல் லைன் சென்ஸ் ஆர்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சண்ட்டாக வந்து இருக்கு. அதே சமயம் 25வது பாயிண்ட், கொலாக்கா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. கொலாக்கா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதே சமயம் 26வது பாயிண்ட், காப்புலேட்டரி ஆர்கன்ஸ் இதுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. காப்புலேட்டரி ஆர்கன்ஸ் இதுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அடுத்தது காப்புலேட்டரி ஆர்கன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஃபெர்டிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல்ல நடக்கும். அது ஒரு மேல் கேமெட்டும் ஒரு ஃபீமேல் கேமெட்டும் ஒரு பாடிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூசன் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் சொல்றோம். எக்கானது சீரியாட்டிக் டைப்பா இருக்கு. மெகாலிசித்தல் வந்து டைப்பா இருக்கு. ஆம்னியாட்டிக் டைப் வந்து காணப்படுது. எம்ப்ரியோ இஸ் ப்ரொடக்டட் பை த ஃபீட்டல் மெம்பரேன்ஸ். கோரியான், ஆம்னியான், அலன்டாய்ஸ், யோக்சாக். இந்த 4 மெம்பரேன் மூலமாக எம்ப்ரியோவானது பாதுகாக்கப்படுகிறது. அடுத்தது டெவலப்மெண்ட் வந்து டைரக்டா இருக்கும். இதுல வளர் மாற்றம் மெட்டமார்பசஸ் வந்து ஆப்சண்ட். மெட்டமார்பசஸ் இதுல நடக்காது. வளர் மாற்றம் நடக்காது. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா ரெப்பிடைல்ஸினுடைய ஜென்ரல் கேரக்டர்ஸ். அடுத்த வீடியோவில் ரெப்பிடைல்ஸினுடைய கிளாசிஃபிகேஷனை பற்றி முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முனிவேல் பயாலஜி சேனல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி.